இல்ல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் பொய் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டிருந்ததோ அதையெல்லாம் அவர் எதிர்த்திருக்கிறார். அந்த பிரச்சாரங்களை கடுமையாக அவர் எதிர்த்தது மட்டுமல்லாமல் அதற்கான விளக்கங்களை அறிவித்திருக்கிறார். எனக்கு என்ன, காலையில ஏறக்குறைய ஒரு பக்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் பேட்டி, இதுல முக்கால்வாசி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வியையும் அதற்கு பின்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சியை பற்றியும் பேசியிருக்கிறார். தமிழகத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார், ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் நாங்கள் எல்லோரும் இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் வெற்றி பெறுவோம். மறுபடி அமித்ஷா அவர்களின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வதோ இல்லை என்றால் அவரின் வார்த்தைகளுக்கு ஏதாவது கருத்து சொல்வதோ எனது நோக்கம் அல்ல. அவர் வார்த்தைகள் தமிழிலே தான் சொல்லி இருக்கிறார். அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் எனது கருத்து. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாக வெற்றி பெறுவோம். அதற்கு பின்பு உள்ள முடிவுகளை எல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மற்ற தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள், அவ்வளவுதான். மத்திய உள்துறை அமைச்சர் பேசும்போது கூட அதிமுக தலைமையில இருந்துதான் அந்த முதலமைச்சர் அப்படிங்கறது இருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இல்ல, அதுதான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மறுத்து பேச ஒண்ணுமே இல்லையே. அவரோட வார்த்தை எதுவும் அதெல்லாம் நாங்க வழிமொழி தான் ஆகணும். அதுதான் ஒரு உண்மையான கட்சி தொண்டனின் பணி. நாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அதுதான் எங்களது பணியா இருக்கும். அது வெற்றிகரமான வழிகாட்டுதலாகவும் இருக்கும் என்பதில் எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்ல நாட்டிற்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போன்று சான்றுகள் வந்து சர்வதேச அளவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இல்ல, இது மிக சரியான கருத்து தான். இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு முடிவு எடுக்கும், உதாரணத்திற்கு ஒரு மருந்து, இந்த மருந்து இந்த நோய்க்கு என்று முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதற்கான முழுவதுமாக ஆதாரம் இருந்தால்தான் வருங்கால சந்ததியினர் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொன்னீர்கள் என்று போட்டியாக சில கருத்துக்களை சொல்ல முற்படுவார்கள். அதனால நாம இன்னைக்கு நமது தொன்மைத்தன்மையை தகுந்த சான்றுகளோடு வெளிப்படுத்தி விட்டால் பின்பு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. அதனால் மத்திய அரசு நம் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் தமிழின் தொன்மைக்கும் உதவி செய்கிறதே தவிர இதை ஒரு மாற்று கருத்தாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி காட்சி சார்ந்தவர்களும் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதுதான். இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான சான்றோடு பதிவு செய்து விட்டோம் என்றால் இதை யாரும் பின்காலத்தில் கேள்வி கேட்க முடியாது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், கீழடி என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பெருமை சேர்ப்பது என்று. 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணியா அப்படிங்கிறது காத்திருங்கள், சில காலம் காத்திருங்கள் அப்படிங்கிறாங்க. காத்திருங்கள் அப்படிங்கிறது கூட்டணி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் சொன்ன மாதிரி நம்ம காத்துதான் இருக்கணும். காத்திருங்கள் என்று சொல்ல எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான். எதிர்கட்சிகளின் கூட்டணிகள் வாக்குகள் சிதறவிடக்கூடாது என்பதுதான் எல்லோரின் எண்ணமாக இருக்கிறது. காத்திருப்போம், நல்லது நடப்பதற்காகத்தான் காத்திருக்க சொல்கிறார். அப்ப நம்ம கூட்டணி கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துடன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காத்திருப்போம். தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து? இல்ல, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் பொய் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டிருந்ததோ அதையெல்லாம் அவர் எதிர்த்திருக்கிறார். அந்த பிரச்சாரங்களை கடுமையாக அவர் எதிர்த்தது மட்டுமல்லாமல் அதற்கான விளக்கங்களை அறிவித்திருக்கிறார். எனக்கு என்ன, காலையில ஏறக்குறைய ஒரு பக்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் பேட்டி, இதுல முக்கால்வாசி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வியையும் அதற்கு பின்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சியை பற்றியும் பேசியிருக்கிறார். தமிழகத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார், ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் நாங்கள் எல்லோரும் இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் வெற்றி பெறுவோம். மறுபடி அமித்ஷா அவர்களின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வதோ இல்லை என்றால் அவரின் வார்த்தைகளுக்கு ஏதாவது கருத்து சொல்வதோ எனது நோக்கம் அல்ல. அவர் வார்த்தைகள் தமிழிலே தான் சொல்லி இருக்கிறார். அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் எனது கருத்து. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாக வெற்றி பெறுவோம். அதற்கு பின்பு உள்ள முடிவுகளை எல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மற்ற தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள், அவ்வளவுதான். மத்திய உள்துறை அமைச்சர் பேசும்போது கூட அதிமுக
தலைமையில இருந்து தான் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது இருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி? இல்ல அதுதான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் எனக்கு மறுத்து பேச ஒண்ணுமே இல்லையே. அவரோட வார்த்தை எதுவும் அதெல்லாம் நாங்க வழிமொழி தான் ஆகணும். அதுதான் ஒரு உண்மையான கட்சி தொண்டனின் பணி. நாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அதுதான் எங்களது பணியா இருக்கும். அது வெற்றிகரமான வழிகாட்டுதலாகவும் இருக்கும் என்பதில் எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்ல நாட்டிற்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போன்று சான்றுகள் வந்து சர்வதேச அளவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இல்ல இது மிகச் சரியான கருத்து தான். இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு முடிவு எடுக்கும் உதாரணத்திற்கு ஒரு மருந்து, இந்த மருந்து இந்த நோய்க்கு என்று முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதற்கான முழுவதுமாக ஆதாரம் இருந்தால்தான் வருங்கால சந்ததியினர் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொன்னீர்கள் என்று போட்டியாக சில கருத்துக்களை சொல்ல முற்படுவார்கள். அதனால நாம இன்னைக்கு நமது தொன்மைத்தன்மையை தகுந்த சான்றுகளோடு வெளிப்படுத்தி விட்டால் பின்பு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. அதனால் மத்திய அரசு நம் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் தமிழின் தொன்மைக்கும் உதவி செய்கிறதே தவிர இதை ஒரு மாற்றுக் கருத்தாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி காட்சி சார்ந்தவர்களும் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதுதான். இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான சான்றோடு பதிவு செய்து விட்டோம் என்றால் இதை யாரும் பின்காலத்தில் கேள்வி கேட்க முடியாது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், கீழடி என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பெருமை சேர்ப்பது என்று. 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணியா அப்படிங்கிறது காத்திருங்கள், சில காலம் காத்திருங்கள் அப்படிங்கிறாங்க. காத்திருங்கள் அப்படிங்கிறது கூட்டணி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அவர் சொன்ன மாதிரி நம்ம காத்துதான் இருக்கணும். காத்திருங்கள் என்று சொல்ல எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான். எதிர்க்கட்சிகளின் கூட்டணிகள் வாக்குகள் சிதறவிடக்கூடாது என்பதுதான் எல்லோரின் எண்ணமாக இருக்கிறது. காத்திருப்போம். நல்லது நடப்பதற்காகத்தான் காத்திருக்க சொல்கிறார். அப்ப நம்ம கூட்டணி கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துடன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காத்திருப்போம்.